திருச்செந்தூர் கோயில் முறைகேடு விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சரிடமே பணம் வசூலித்த அர்ச்சகர், கோயில் காவலாளிகள் 2 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோயிலில் முறைகேட்டில் ஈடுபட்ட 3 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சரிடமே பணம் வசூலித்த அர்ச்சகர், கோயில் காவலாளிகள் 2 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரிடமே பணம் வசூல் செய்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக இன்று காலை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சரிடமே அர்ச்சகர்கள் பணம் வசூலித்தது விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பாக. திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சரிடமே பணம் வசூலில் ஈடுபட்ட விவகாரத்தில் 3 பேர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது காவல்துறை சார்பாக அவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அர்ச்சகர் ஐயப்பன் பணி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் 2 பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் 3 பேர் மீதும் காவல்துறை சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.